எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு 5 minutes பயோ ஷார்ட்ஸ். இங்க 5 minutesல பயாலஜி கான்செப்ட்ஸை நாம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். லாஸ்ட் வீடியோல நாம சாப்பிடுற ஃபுட் எப்படி எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுன்னு பார்த்தோம். இன்னைக்கு வீடியோல குளுக்கோஸ் எப்படி நம்ம பாடிக்கு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். குளுக்கோஸ் நம்ம பாடியோட மெயின் எனர்ஜி சோர்ஸ். ஆனா இந்த குளுக்கோஸ் எப்படி ஏடிபியா மாறி எனர்ஜி கொடுக்குது? வாங்க நம்ம இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரிஞ்சுக்கலாம். நாம சாப்பிடுற ரைஸ், பிரெட், ஃப்ரூட்ஸ் மாதிரி ஃபுட்ஸ்ல கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. டைஜஷன் ப்ராசஸ் நடக்கும்போது இந்த கார்போஹைட்ரேட்ஸ் குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகுது. குளுக்கோஸ் ஒரு சிம்பிள் சுகர். இந்த குளுக்கோஸ் பிளட் ஸ்ட்ரீம்குள்ள அப்சார்ப் ஆகி பிளட் மூலமா பாடி ஃபுல்லா இருக்கிற செல்ஸ்க்கு டிரான்ஸ்போர்ட் ஆகுது. பிளட்ல இருக்கிற குளுக்கோஸ் செல்ஸ்குள்ள என்டர் ஆகுது. செல்ஸ்குள்ள போன அப்புறமா குளுக்கோஸ் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண யூஸ் ஆகுது. இந்த எனர்ஜி ப்ரொடக்ஷன் ப்ராசஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கிளைகாலிசிஸ்னு பேரு. ஸோ வாட் இஸ் கிளைகாலிசிஸ்? கிளைகாலிசிஸ்னா குளுக்கோஸ் பிரேக் டவுன் பண்ற ப்ராசஸ். இது செல்லோட சைட்டோபிளாசம்ல நடக்குது. இந்த ப்ராசஸ்ல குளுக்கோஸ் கிராஜுவலா பிரேக் டவுன் ஆகி எனர்ஜி ரிலீஸ் ஆகும். எனர்ஜி ப்ரொடக்ஷன் ப்ராசஸோட முதல் ஸ்டெப் தான் கிளைகாலிசிஸ். கிளைகாலிசிஸ் ப்ராசஸ் ஒரு சிங்கிள் ஸ்டெப் ப்ராசஸ் இல்ல. இது 2 ஃபேஸஸ்ல நடக்குது. முதல் ஃபேஸுக்கு எனர்ஜி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபேஸ்னு பேரு. இந்த ஃபேஸ்ல கிளைகாலிசிஸ் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண செல் கொஞ்சம் எனர்ஜி யூஸ் பண்ணும். அதுகிட்ட ஆல்ரெடி இருக்கிற எனர்ஜியை யூஸ் பண்ணும். இங்க 2 ஏடிபி மாலிக்யூல்ஸ் யூஸ் ஆகுது. அதனால தான் இதை எனர்ஜி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபேஸ்னு சொல்றோம். அதுக்கப்புறமா எனர்ஜி பே ஆஃப் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் செகண்ட் ஃபேஸ். இந்த ஃபேஸ்ல குளுக்கோஸ் பிரேக் டவுன் ஆகி எனர்ஜி ரிலீஸ் பண்ணும். 1 glucose molecule gets converted to 2 pyruvate molecules. இந்த ப்ராசஸ்ல டோட்டலா 4 ATP molecules ப்ரொடியூஸ் ஆகுது. நம்ம நெட் கெயின் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல 2 ATP யூஸ் பண்ணோம். செகண்ட் ஃபேஸ்ல 4 ATP ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால ஓவரால் நெட் கெயின் பார்த்தோம்னா 2 ATP molecules. கிளைகாலிசிஸ் ப்ராசஸ் எண்ட்ல ஒரு குளுக்கோஸ் மாலிக்யூல் 2 பைருவேட் மாலிக்யூல்ஸா கன்வெர்ட் ஆகுது. இந்த ப்ராசஸ்ல கொஞ்சம் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. ஓவராலா பார்த்தோம்னா செல்க்கு நெட் கெயின் 2 ஏடிபி மாலிக்யூல்ஸ். ஏடிபி தான் செல்லோட எனர்ஜி கரன்சி. நம்ம பாடியில நடக்கிற எல்லா செல்லுலார் ஆக்டிவிட்டீஸ்க்கும் ஏடிபி ரொம்ப முக்கியமானது. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கிளைகாலிசிஸ் தான் எனர்ஜி ப்ரொடக்ஷனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த ப்ராசஸ்ல கொஞ்சம் ஏடிபி தான் ப்ரொடியூஸ் ஆகுது. நம்ம பாடிக்கு தேவையான நிறைய எனர்ஜி மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள தான் ப்ரொடியூஸ் ஆகுது. அதை பத்தி நாம நெக்ஸ்ட் வீடியோல டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ டு கன்க்ளூட், கார்போஹைட்ரேட்ஸ் டைஜஷன் மூலமா குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகுது. இந்த குளுக்கோஸ் பிளட் ஸ்ட்ரீம் மூலமா செல்ஸ்க்கு ரீச் ஆகுது. செல்குள்ள என்டர் ஆன குளுக்கோஸ் கிளைகாலிசிஸ் ப்ராசஸ் மூலமா பிரேக் டவுன் ஆகுது. இந்த கிளைகாலிசிஸ் ப்ராசஸ்ல ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகுது. இப்படிதான் குளுக்கோஸ் நம்ம பாடியில எனர்ஜி ப்ரொடக்ஷனை ஆரம்பிக்குது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மைட்டோகாண்ட்ரியா எப்படி இன்னும் அதிகமா எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படி யூஸ்ஃபுல்லான பயாலஜி வீடியோஸ் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. ஸோ அப்போ நெக்ஸ்ட் வீடியோஸ் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் 5 minutes பயோ ஷார்ட்ஸ்.